அனைவருக்கும் வணக்கம். இந்திய தேசிய இயக்கத்தை நம்ம ஒரு தொடராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழங்குடியினர் கிளர்ச்சியை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, பாளையக்காரர் புரட்சியை பார்த்துருக்கோம். 1806 வேலூர் கழகத்தை பார்த்துருக்கோம். அதற்கு பிறகு விவசாயிகள் கிளர்ச்சியை பார்த்துருக்கோம். இன்றைக்கி பழங்குடியினர் கிளர்ச்சியை பார்ப்போம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த டேட்டாவெல்லாம் நாங்கள் எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, புதிய சமச்சீர் புத்தகத்தில் 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்புலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி சுருக்கமாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த ஒரே வீடியோவில் எல்லா வகுப்பில் இருக்கிற டேட்டாவும் இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி நம்ம முன்னாடி போட்ட வீடியோவை நீங்கள் பார்க்கலைனாலும் நான் எண்டு ஸ்க்ரீனில் ப்ளேலிஸ்ட் கொடுக்குறேன். அந்த ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோவும் வரும். ஒன்றா பார்த்துருங்க. சரிங்களா? சரி, நம்ம இப்போ பாடத்துக்குள்ளே போகலாம். பழங்குடியினர் கிளர்ச்சி. பழங்குடிகள் யாருங்க? அதாவது காட்டுக்குள்ளே வாழ்கிற மக்கள் தான் பழங்குடிகள். பழங்குடிகள் ஏன் கிளர்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னா, ஆங்கில அரசு இந்தியாவில் ஆட்சியை உருவாக்கும் பொழுது விவசாயிகள் கிளர்ச்சிக்கு காரணம் என்னன்னா, அங்கே 3 விதமான தனி உரிமைகளை அறிமுகப்படுத்தினது. பழங்குடிகளுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, பழங்குடியினர் நிலத்தை ஆங்கில அரசு ஆட்டையை போட்டது. ஸோ அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அதாவது இந்தியாவில் முதல் முறையாக என்ன பண்ணுறாங்கன்னா, நிலத்துக்கான தனி சொத்துரிமை அப்படிங்கிறத ஆங்கில அரசு கொண்டு வராங்க. பழங்குடிகளை யோசிச்சு பாருங்களேன். அவங்கக்கிட்ட எந்த விதமான லேண்டு டாக்குமெண்ட்டும் இருக்காது, பட்டா இருக்காது, சிட்டா இருக்காது. ஒரு இடத்துக்கு போவாங்க, அங்கேயே காலங்காலமாக வசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பட்டா சிட்டாலாம் இருக்காது. அதை ஆங்கில அரசு கொண்டு வந்து அவங்கள அடக்கி ஒடுக்கினது தான் இந்த பழங்குடிகள் கிளர்ச்சிக்கு காரணம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 3-4 கிளர்ச்சி மட்டும்தான் இருக்குது. நம்ம அதை சுருக்கமாக பார்த்துருவோம். முதல்ல பார்க்குற கிளர்ச்சி என்னன்னு பார்த்தா கோல் கிளர்ச்சி. கோல் கிளர்ச்சி எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1831, 1832 இந்த காலகட்டத்தில் நடந்திருக்குதுங்க. கோல் இன மக்கள் எங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னா, பீகார், ஒடிசா, ஜார்க்கண்ட் இந்த 3 மாநிலத்திலையும் கவர் ஆகக்கூடிய ஒரு ஏரியா என்னன்னு பார்த்தா சோட்டா நாக்பூர் அப்படிங்கிற ஏரியா. இந்த சோட்டா நாக்பூர், சிங்புங் இந்த பகுதியில் வாழ்ந்த பழங்குடியின மக்கள் தான் கோல் இன மக்கள். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே இருக்கிற பல மலை கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற சமயத்தில் என்ன நடந்திருக்குன்னா, சோட்டா நாக்பூருடைய அரசர் என்ன பண்ணியிருக்காரு, இவங்க வாழ்ந்துட்டு இருந்த பகுதியை பழங்குடியினர் அல்லாத மற்றவருக்கு குத்தகைக்கு விட்டுருக்காரு. குத்தகைக்கு வாங்கினவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பழங்குடியின மக்களுக்கு இல்லாத கல்வி அறிவு, பாவம் அவங்க படிச்சிருக்கவே மாட்டாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு கல்வி அறிவு இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட இருந்து நிறைய பொருட்களையும் நிறைய சொத்துக்களையும் ஆட்டையை போடுறாங்க. ஸோ இதை எதிர்த்து கோல் இன மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க. குறிப்பாக இவங்க யாருக்கு எதிராக போராடுறாங்க அப்படின்னு பார்த்தா, திக்காடர்கள் அப்படிங்கிற வரி வசூலிக்கிறவங்களுக்கு எதிராக போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய கிளர்ச்சியை வரலாற்று ஆசிரியர்கள் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மிகப்பெரிய பழங்குடியின கிளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா பாயிண்ட்டு கவனிங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதாவது பழங்குடியின கிளர்ச்சியிலேயே மிகப்பெரிய பழங்குடியின கிளர்ச்சி எதுன்னு பார்த்தா இந்த கோல் கிளர்ச்சி தான். இந்த கிளர்ச்சிக்கு யார் தலைமை வகிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, பிந்த்ராய், சிங்க்ராய் அப்படிங்கிற 2 பேர், அதாவது 2 பேர் இருக்கிறாங்க. பிந்த்ராய், சிங்க்ராய் இந்த 2 பேரும் தான் இந்த கிளர்ச்சிக்கு தலைமை வகிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, மேளங்களை அடிச்சுக்கிட்டும் அம்புகளை விட்டுக்கிட்டும் அங்கே இருந்த பழங்குடியினர் அல்லாதவங்களை வெளியே போங்கன்னு சொல்லி விரட்டுறாங்க. இதனால் எல்லாருமே பயந்து போய் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சோட்டா நாக்பூர் பகுதியை விட்டு எல்லாமே வெளியே போகிறாங்க. குறிப்பாக இவங்க ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 1832 ஜனவரி 26 சோட்டா நாக்பூர் பகுதியை முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த கோள்கள் கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் ஆங்கில அரசுடைய தலையீட்டின் காரணமாக இவங்க ஆங்கிலேயருக்கு அடிபணிகிறாங்க. குறிப்பாக ஆங்கிலேயருடைய தாக்குதல் காரணமாக கோல் கிளர்ச்சியின் தலைவன் யார் அப்படின்னு பார்த்தா புத்த பகத். சரிங்களா? இந்த பாயிண்ட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. கோல் கிளர்ச்சியின் தலைவன் யார்? புத்த பகத். இவர் தாக்கப்படுறாரு. இவர் தாக்கப்பட்ட பிறகு நம்ம பிந்த்ராய் இருக்கார் பார்த்தீங்களா, பிந்த்ராயும் சரண்டர் ஆகிறாரு. எப்போன்னா 1832 மார்ச் 19 அவர் சரண்டரான பிறகு இந்த கோள்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய கிளர்ச்சியை முடிவுக்கு கொண்டு வராங்க. ஸோ இப்படி தான் கோல் கிளர்ச்சி நடந்திருக்குதுங்க. அடுத்து நம்ம பார்க்குற 2வது கிளர்ச்சி என்னன்னு பார்த்தா சாந்தலர் கிளர்ச்சி. சாந்தலர் கிளர்ச்சி எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா 1855, 1856 நடந்திருக்குதுங்க. சாந்தலர் இவங்க எங்கே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, வங்காளம், ஒடிசா, பீகார் இந்த பகுதியில் வாழ்ந்தவங்க தான் சாந்தலர்கள். சாந்தலர்களை மஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. மிக முக்கியமான பாயிண்ட்டு கவனிங்க. சாந்தலர்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது என்னன்னா மஞ்சி. குறிப்பாக இந்த சாந்தலர்கள் எங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா, இவங்களும் ராஜ்மஹால் குன்றுகளை சுற்றி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. குறிப்பாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா,
இந்த ராஜ்மஹால் குன்றுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குன்றுகள் இருந்த பகுதியில் போய் காட்டை சுத்தப்படுத்தி அதை சமப்படுத்தி அதை இவங்களுக்கு சொந்தமான நிலமாக மாற்றி அங்கே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த நிலத்தை டாமின் ஈகோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாமின் ஈகோனா சாந்தலர் நிலம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்க டாமின் ஈகோ அப்படிங்கிற நிலத்தை உருவாக்கி வாழ்ந்துருந்துருக்காங்க. இந்த பகுதியில் ஆங்கில அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நிலங்கள்லாம் சமமாக இருக்குல்ல, இவங்க சமப்படுத்திட்டாங்க இல்லையா, ஸோ அவங்கள விரட்டி விட்டுட்டு அந்த இடத்துல நிரந்தர ஜமீன்களை நம்ம உருவாக்குவோம் அப்படிங்கிற முயற்சி எடுக்கிறாங்க. ஸோ அதனால் பாதிக்கப்பட்டவங்க தான் இந்த சாந்தலர் இன மக்கள். குறிப்பாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது 1854 பீர்சிங் அப்படிங்கிற தலைமையில் ஏகப்பட்ட கொள்ளை சம்பவங்களை நடத்துகிறாங்க. அதாவது இந்த பீர்சிங் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருந்த ஜமீன்தார்கள் மற்றும் செல்வந்தர்கள் எல்லாத்துக்கிட்டையும் போய் கொள்ளையடிச்சிட்டு வந்து அங்கிருந்த மக்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காரு. யாருன்னா பீர்சிங் அப்படிங்கிறவர். அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது 1855 சித்துன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா சித்தோன்னு சொல்கிறாங்க. ப்ரொனன்சியேஷன் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் மாறுது. சித்து அல்லது சித்தோ, கனு அல்லது கானு, இந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா கிளர்ச்சிக்கு வந்து தலைமையேற்கிறாங்க. குறிப்பாக இவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து கடவுளுடைய ஆசீர்வாதம் பெற்றவங்க, எதிரிகள் நம்மளை சுட்டாங்க அப்படின்னா அந்த குண்டுகள் நீராக மாறிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ சொல்கிறாங்க? 1855 ஜூன் 30 சொல்கிறாங்க. அடுத்தது 1855 ஜூலையில் வந்து கிளர்ச்சி ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலாக எச்சரிக்கை கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து தாக்குதல் நடத்த போகிறோம், ஆங்கில அரசு இந்த பகுதியை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற எச்சரிக்கை கொடுக்குறாங்க. குறிப்பாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சிக்கு முடிவு கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 10,000 வீரர்கள் வந்து ஒன்று திரண்டு போயிருக்காங்க. அடுத்து அங்கே வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஒரு தொழிற்சாலை இருந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா சார்லஸ் மசேக் அவுரி தொழிற்சாலை. அந்த தொழிற்சாலையை தாக்கி அந்த தொழிற்சாலையை வந்து கொள்ளையடிச்சிட்டாங்க. அடுத்தது இன்னொரு இடத்துலையும் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தா மகேஷ்பூர் அப்படிங்கிற இடம். மகேஷ்பூர் அப்படிங்கிற இடத்துல சாந்தலர்கள் போராட்டம் பண்ணும் பொழுது அவங்க சிகப்பு நிற உடையை அணிஞ்சிருக்காங்க. என்ன கலர்னு பாருங்கள், ரெட்டு. அந்த ரெட் கலரை வந்து அவங்க ட்ரெஸ்ஸாக போட்டிருந்ததுனால பிற்காலத்தில் சிகப்பு நிறம் இவங்களுக்கு உரிய நிறமாக மாறிடுச்சுங்க. அடுத்தது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபைனலாக ஆங்கில அரசு என்ன பண்ணுதுன்னா அடக்குமுறையை ஆரம்பிக்குது. அடக்குமுறையில் 15,000 to 20,000 மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அடேங்கப்பா, அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்கள், 20,000 அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. இவ்வளோ மக்களை ஆங்கில அரசு கொன்று வச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு மிக அதிக அளவில் வந்து படுகொலை நிகழ்ந்த கிளர்ச்சி எதுன்னு பார்த்தா இந்த கிளர்ச்சி தாங்க. இந்த கிளர்ச்சியில் தான் அதிகமான படுகொலை வந்து நடந்திருக்கு. அடுத்தது ஃபைனலாக சாந்தலர்களும் வந்து தோற்று போகிறாங்க. இருந்தாலும் ஆங்கில அரசு என்ன பண்ணுதுன்னா 1855 சாந்தலர்கள் வசம் இருந்த பகுதிகளை ஒழுங்குபடுத்துவதற்காக ஒரு சட்டத்தை நிறைவேற்றுது. என்ன சட்டம் அப்படின்னா சாந்தல் பர்கானா மண்டலம் அப்படிங்கிற ஒரு சட்டம். அந்த சட்டத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா சாந்தல் பர்கானா மண்டலம் அப்படிங்கிற ஒரு தனி மண்டலத்தை உருவாக்குறாங்க. இந்த மண்டலத்துக்குள்ள சாந்தலர்கள் மட்டும்தான் வாழ முடியும், மற்றவங்க போய் வாழக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாட்டையும் ஆங்கில அரசு போடுறாங்க. இதோட சாந்தலர் கிளர்ச்சி முடிஞ்சுதுங்க. அடுத்து மூன்றாவதாக பார்க்குறது வந்து முண்டா கிளர்ச்சி. முண்டா கிளர்ச்சி எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா 1899 1900 இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு. முண்டாக்கள் இவங்க எங்கே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்க வந்து ராஞ்சி பகுதியில் வாழ்ந்திருக்காங்க. ராஞ்சி பகுதியில் வாழ்ந்த மிக முக்கியமான மக்கள் தான் முண்டாக்கள். நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, கோல் கிளர்ச்சி, சாந்தலர் கிளர்ச்சிலாம் பார்த்தோம்ல. இந்த மாதிரி பழங்குடியின கிளர்ச்சிகளில் ரொம்ப முக்கியமான கிளர்ச்சி, அதாவது மிக முக்கியமான கிளர்ச்சி யாருடைய கிளர்ச்சின்னு பார்த்தா இந்த முண்டாக்களுடைய கிளர்ச்சி தாங்க. முண்டாக்களின் கிளர்ச்சியை உலுக்குலன் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முண்டா கிளர்ச்சினாலும் ஒன்று தான், உலுக்குலன் கிளர்ச்சினாலும் ஒன்று தான். உலுக்குலன் கிளர்ச்சினா என்ன அர்த்தம்னா பெரிய கழகம் அப்படிங்கிறது அர்த்தங்க. இவங்க 1899 1900 பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்க குண்டக்கட்டி அப்படிங்கிற மெத்தடில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. குண்டக்கட்டி அப்படின்னா கூட்டு விவசாயம். இவங்க வந்து குண்டக்கட்டி அப்படிங்கிற முறையில் விவசாயம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆங்கில அரசு கொண்டு வந்த தனிச்சொத்துரிமையின் அறிமுகம் இவங்களை வந்து ரொம்ப டேஞ்சர் ஆக்கியிருக்கு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கொண்டக்கட்டி மெத்தேடில் இருந்த நிறைய பேர் வந்து நிலத்தை ஆங்கில அரசுக்கு விற்றுட்டு போயிட்டாங்க. விற்றுட்டு போன பிறகு இவங்களுடைய அந்த விவசாய முறை என்பது அடியோடு போயிருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆங்கில அரசு எதிர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆங்கில அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிறிஸ்தவ மதமாற்றமும் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ரெண்டையும் எதிர்த்து தான் முண்டா இன மக்கள் வந்து போராடுறாங்க. குறிப்பாக பிர்சா முண்டா அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்க. அவர் வந்து கடவுளின் தூதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்துக்கு தலைவராக மாறுறாரு. அதாவது முண்டாக்களின் கூட்டத்திற்கு பிர்சா முண்டா அப்படிங்கிற ஒரு தலைவராக மாறுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து அதீத சக்தி இருக்குது, அந்த அதீத சக்தி வழியாக நான் வந்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து சொல்யூஷன் கண்டுபிடிச்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. அடுத்தது இவருடைய தலைமையில் சோட்டா நாக்பூர் பகுதியில் மக்கள் வந்து போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க.
போராட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஆங்கில அரசு என்ன பண்ணுதுன்னா போராட்டத்தை அடக்க முயற்சி பண்ணுது. குறிப்பாக ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள். சாயில் ரகப் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. யார் பண்ணியிருக்காங்க? இந்த முண்டா இன மக்கள் பண்ணியிருக்காங்க. அப்போ முண்டா இனத்தை சார்ந்த பெண்களை ஆங்கில அரசு கண்மூடித்தனமாக தாக்கியிருக்குதுங்க. எந்த இடம்னு பாருங்கள், சாயில் ரகப் அப்படிங்கிற இடம். அந்த இடத்துல ஏகப்பட்ட பெண்களை வந்து இறந்துருக்காங்க. ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் முண்டாக்கள் போராடி இருக்காங்க. இருந்தாலும் 1900 பிப்ரவரி மாதத்தில் பிர்சா முண்டா வந்து கைது செய்யப்படுறாரு. அவரை வந்து கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணிவிட்டு அவரை ராஞ்சி சிறையில் ஜெயில் அடைக்கிறாங்க. எங்கே அடைக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க, ராஞ்சி சிறையில் ஜெயில் அடைக்கிறாங்க. ஜெயில் அடைக்கப்பட்ட அவர் 1900 ஜூன் 9 அங்கே ஜெயிலுக்குள்ளே இறந்து போயிடறாரு. இறந்த பிறகு முண்டாக்களும் போராட்டத்தை கைவிட்டுறாங்க. அதுக்கு பிறகு ஆங்கில அரசு என்ன பண்ணுதுன்னா 1908 சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை போடுதுங்க. என்ன சட்டம்ங்க? சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம். இந்த சட்டத்தை போட்டு பழங்குடியினத்தில் பழங்குடியினர் அல்லாதவர்கள் நுழையக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆர்டரை போடுறாங்க. இதோட இந்த போராட்டத்தும் முடிவுக்கு வருது. அடுத்து நம்ம பார்க்குறது யாருன்னா, ஒரே ஒரு முக்கியமான தலைவரை மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சிருவோம். யார் அப்படின்னு பார்த்தா அல்லூரி சீதாராம ராஜு. இவர் எங்கே வாழ்ந்தவர் அப்படின்னு பார்த்தா ஆந்திராவில் ராம்பா அப்படிங்கிற பகுதியில் வாழ்ந்தவர். குறிப்பாக இவர் அங்கே இருந்த கிழக்கு தொடர்ச்சி மலையில் வாழ்ந்த பழங்குடியினர் மற்றும் ஆதிவாசிகளுக்காக போராடியிருக்காரு. குறிப்பாக இவர் போராடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஆங்கில அரசு கொண்டு வந்த சட்டம், வனச்சட்டங்கள். ஆங்கில அரசு 1865 முதலாவது வனச்சட்டத்தை கொண்டு வராங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சட்டங்க. எப்போ? 1865. அடுத்து இரண்டாவது சட்டம் கொண்டு வராங்க. எப்போன்னு பார்த்தா 1878 இந்திய வனங்கள் சட்டம் அப்படிங்கிற சட்டம் கொண்டு வரப்படுது. இந்த 2 சட்டத்துலையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பழங்குடிகள் காட்டுக்குள்ளே போகக்கூடாது, காட்டுக்குள்ளே போய் மரத்தை வெட்டக்கூடாது, அங்கே இருக்கிற தேனை வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது, குச்சிகளை சேகரிச்சுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல கட்டுப்பாடுகளை போடுறாங்க. அந்த கட்டுப்பாட்டை எதிர்த்து தான் அல்லூரி சீதாராமராஜு போராடுறாரு. இவர் எங்கேருந்து போராடுறாரு அப்படின்னு பார்த்தா ஆந்திராவில் ராம்பா அப்படிங்கிற பகுதியிலேருந்து போராடுறாரு. கடைசியாக என்ன ஆகுது அப்படின்னா, மலபார் காவல்துறையின் சிறப்பு குழு வந்து இந்த பகுதிக்கு அனுப்பி வைக்கப்படுது. அவங்க வந்து நடத்திய அந்த துப்பாக்கி சூட்டில் வந்து அல்லூரி சீதாராமராஜு வந்து இறந்து போயிடுறாப்புல. எப்போன்னா 1924 இறந்து போயிடுறாப்புல. இதோட இந்த பிரச்சனையும் முடிவுக்கு வருதுங்க. இதோட நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பழங்குடியினர் கிளர்ச்சியை பார்த்துட்டோம். இனி அடுத்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, இது வரைக்கும் சின்னதாக நடந்த கிளர்ச்சிகளை பார்த்தோம். அடுத்தது 1857 முதல் இந்திய சுதந்திர போர் நடந்திருக்கும். அந்த சுதந்திர போர் ஏன் நடந்தது, எதுக்காக நடந்தது, என்ன விளைவுகளை ஏற்படுத்திச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முழுமையாக பார்த்தவங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் போட்டு விடுங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கையும் போட்டு விட்ருங்க.